students, இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் +2 ஸ்டாண்டர்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம சாப்டர் 9 இன்டகிரேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் ரீமான் சம்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூலை பற்றி பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கலாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் 0 to 0.5 x² dx யூசிங் த ரீமான் சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல் வச்சு கொஸ்டின் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்ட்டு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு லோயர் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதுதான் 0, தட் இஸ் ஏன்னு எடுத்துக்க போகிறோம். அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதை பின்னு எடுத்துக்க போகிறோம். f of x கொடுக்கப்பட்டிருக்கு, அது x² எடுத்துக்க போகிறோம். எத்தனை சப் இன்டர்வல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், அது வந்து 5 n அப்படின்றத எடுத்துக்க போகிறோம். அப்போ கொடுத்துருக்கூடிய டேட்டா படி a is equal to 0, b is equal to 0.5, n is equal to 5 and f of x is equal to x². சரிங்களா, இது கொடுத்துட்டு டேட்டா நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எதில் போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபார் ரீமான் சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, எண்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நம்ம விட்டுறணும். எண்டிங் பாயிண்ட்டை விட்டுறணும். அப்போ எண்டிங் பாயிண்ட் எக்ஸ் என்னன்னா அதோட முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட். சரிங்களா, இப்போ இது ஒரு டெல்டா எக்ஸ். அப்போ இதில் டெல்டா எக்ஸ்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, இங்கே டெல்டா எக்ஸ் என்ன. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் டெல்டா எக்ஸ் இருக்குங்களா, அந்த டெல்டா எக்ஸ் என்னன்ற பார்த்தீங்கன்னா b minus a divided by n. ஸோ bனா நம்மளுக்கு தெரியும் 0.5, aனா 0, nன்றது நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் இல்லைன்னா பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாரி, தட் இஸ் நத்திங் பட் 5. அப்போ நம்மளுக்கு என்ன 0.5 divided by 5 அப்படின்னு சொன்னால் 0.1 இது நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றும் இன்டர்வல்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். x0 அப்படின்னு சொன்னால் அதுதான் ஸ்டார்டிங் 0. x1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 0வையும் இதே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0.1. x2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 0.1 இதே ஆட் பண்ணிங்கன்னா 0.2. தென் x3 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 0.1, 0.2 அப்படின்னு சொல்லும்போது 0.3 ஆகிடுது. அதே போல் x4 அப்படின்னு சொன்னால் 0.3யோட இந்த ஆட் பண்ணிங்கன்னா 0.4. இந்த x5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.4ஓட இந்த 0.1 ஆட் பண்ணிங்கன்னா 0.5 இது நம்மளுக்கு வச்சுருது. அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப் இன்டர்வல் 5ங்களா, x0ல இருந்து தொடங்கணும், இனிஷியல்லேருந்து தொடங்கணும். 1, 2, 3, 4, 5 இந்த 5 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா, இதுவே சப்போஸ் ரைட் ஹேண்ட் ரூலாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, லாஸ்ட் 5 நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்முலா f of x0 இல்லையா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துருப்படி f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x². f of x அப்படின்னு உங்களுக்கு x². இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், f of x0 வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். f of x0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0, அதாவது f of 0 that is nothing but 0². அப்போ 0. f of x1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of 0.1 that is nothing but 0.1². அப்போ 0.01. f of x2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f of 0.2 the whole square. அப்போ 0.04. அதுக்கடுத்து f of x3. சரிங்களா, f of x3 நம்ம எடுக்க போகிறோம். ஸோ f of 0.3 அப்போ 0.3 the whole square that is equal to 0.09 and f of x4 அப்படின்னா 0.4. ஸோ இது 0.4 the whole square, இது 0.16. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா எது வரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபைலிங்களா 1, 2, 3, 4, 5 ஃபர்ஸ்ட் 5 நமக்கு வந்துச்சு. ஓகே, டன். அப்போ நம்ம இது மட்டும் நம்ம சம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இது மட்டும் சம் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 0.3 கிடைக்குது. ஓகேங்களா, ஆட் பண்ணி பாருங்கள். 6, 15, 20 0, இங்கே 2னா 3. அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து 0.3 நம்மளுக்கு கிடைக்குது.
அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் சம்முக்கான ஃபார்முலா f of x0 ஆரம்பிச்சு f of x1 அப்படியே போயிடுச்சு f of x4 சரிங்களா இன்ட்டு டெல்டா எக்ஸ். அப்போது இதனோட வேல்யூ எனக்கு 0.30. டெல்டா எக்ஸ் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் 0.1. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன இருந்தாலும் 0.03. இது நமக்கு தேவையான எஸ். இப்போ நம்ம பார்த்ததில் இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சரியா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ரூல். அப்படி இதே கொஸ்டின் நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் ரூலில் ரீமான் சம்க்கான ஃபார்முலா என்னன்னா f of x0லேருந்து தொடங்க மாட்டோம் x1லேருந்து தொடங்குவோம். f of x2 அப் டு என்னன்னா f of xn. ஸோ இங்கே xn நம்மளுக்கு தெரியும் பார்ட்டிஷன் என்னன்றது 5ன்றதுனால f of x5 இன்ட்டு என்னதுன்னா டெல்டா எக்ஸ். ஸோ இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி f of x1க்கு வேல்யூஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இங்கே நம்ம f of x5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு 0.5லாம் 0.25 கிடைக்கும். அப்போ இதோட 0.25 ஆட் பண்ணிங்கன்னா 0.55 சரிங்களா. அப்போ நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.01 0.04 0.09 இங்கே 0.16 ப்ளஸ் 0.25 இன்ட்டு 0.1. ஸோ இங்கே ஆல்ரெடி 30 இங்கே வந்து நம்மளுக்கு 25. இப்போ 0.30 0.25 அப்படின்னு சொன்னால் 0.55 ரைட்டுங்களா. ஸோ அதனால் இங்கே என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ 0.55 இன்டர்னா 0.1 அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 0.055. இதுதான் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் ரூல். இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் பாயிண்ட் ரூல் ஃபார் ரீமான் சம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ரூல் ஃபார் ரீமான் சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா s is equal to f of x0 plus x1 whole divided by 2 plus f of x1 plus x2 divided by 2 plus f of x2 plus x3 divided by 2 plus f of x3 plus x4 divided by 2 plus f of x4 plus x5 divided by 2. இப்போ இதில் நம்ம இன்ட்டு டெல்டா எக்ஸ் சரிங்களா. இப்போ நம்ம இதில் என்ன வேலைன்னா இப்போ x0 x1 divided by 2 இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இது அதனுடைய ஒரு ஒர்க்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f of x0 plus x1 divided by 2 அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது f of x0 வந்து நம்மளுக்கு 0 நல்லாவே தெரியும். x0 வந்து 0ன்னு x1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.1 divided by 2. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா f of 0.05 ஆயிடுச்சு. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.0025. ஏன்னா 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கீங்க ஸ்கொயர். நம்ம f of x நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். f of xன்றது என்னன்னா x ஸ்கொயர் இந்த கொஸ்டினை பொறுத்தவரை அதுதான் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து f of x1 plus x2 divided by 2 கொடுக்குறீங்க. ஸோ f of இது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் 0.1 இது வந்து 0.2 divided by 2. ஸோ 0.3ன்னு வரும். 0.3 அடிச்சிங்கன்னா 0.15. ஸோ 15னா 225. அப்போது 0.225 4 டிஜிட் வரணும். அதனால் நம்ம முன்னாடி 0 நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் f of x2 plus x3 divided by 2. x2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.2 இது 0.3 divided by 2. ஸோ 0.5 இல்லைங்களா. ஸோ இந்த 0.5 2 டிவைட் பண்ணால் 25. 25 சார் 625. அதனால் 0.0625. அதுக்கடுத்து f of x3 plus x4 divided by 2. So f of 0.3
plus 0.4 divided by 2. So இது f of 0.7 வரும். 7 இது பண்ணிங்கன்னா 0.35. இப்போ 35 into 35 1225. So இது 4 digit 1225 அப்படின்னு மாறிடும். f of x4 plus x5 divided by 2. So என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.4 plus 0.5 divided by 2 0.9 வரும். 0.9 இது பண்ணிங்கன்னா 45. So 45 45 னா 20 25. So 0.2025. இது அப்படியே என்னோட வசதிக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சம் பண்ணிங்கன்னா 0.4125 அப்படின்னு வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா அப்படி நம்ம தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா s is equal to 0.4125 into 0.1. ஓகேங்களா? ஸோ நத்திங் பட் 0.04125. இதான் நம்ம சம். எதனுடைய சம்? மிட் பாயிண்ட் வழியாக ரீமான் சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தேங்க்யூ கைஸ்.